தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் பற்றியான அறிவிப்பு தான் வந்து வெளியாயிருக்கு. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்றத்துடைய வீடியோக்கள்லாம் ஆன்லைன்லேயே வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்கீமாக வந்து இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷயத்தை முக்கியமாக சொன்னாங்க. அதில் ஒன்று தான் அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு எல்லா குடும்பத்துக்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துலேயுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான், இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா சொல்லும் போது எல்லாருக்குன்னு சொன்னவங்க ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கேட்டதுக்கு வந்து இல்லை இங்கே வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது, கடனில் இருக்கிறோம், அதனால ஒட்டுக்கா நம்ம கொடுக்க முடியாது, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அவசியமானவங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு லிமிட்டை செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு லைனாக எல்லாத்துக்குமே லிமிட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கரண்ட்டுக்கு கூட லிமிட் செட் பண்ணிட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீ, யாருக்குன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 6 சிலிண்டர் இல்லை, இப்போதைக்கு 3 சிலிண்டர் தான் தராங்க வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வாங்கிக்கலாம். சரி, இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிலிண்டர் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துடைய பயன்பாடு தான். இது வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து வெளியாகல. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் வந்து அவங்களுடைய வருமானம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துடைய வருமானம், அவங்களுக்கு நாங்கள் 3 சிலிண்டர் கொடுக்குறோன்ட்டாங்க. எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நேரடியாக சிலிண்டராக இவங்களால கொடுக்க முடியாது. ஏற்கனவே வந்து சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே போர் வேற போயிட்டுருக்கு, விலைவாசி ஏறி கிடக்கு, இதெல்லாம் இருக்கிறனால சிலிண்டரை கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக வருஷத்துக்கு 3 சிலிண்டருக்கு உண்டான காசு போட்டுருவாங்க. அந்த காசில் நம்ம ஒரு 3 சிலிண்டர் நம்ம இந்த வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். நம்ம வருஷத்துக்கு இப்போ ஒரு 6 யூஸ் பண்ணுறோம், 9 யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு 3 வந்து நாம் இந்த காசில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி. இப்போ சிலிண்டர் ரேட் என்னவோ அந்த ரேட்டை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அறிவிப்பு. அப்போ வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு இது கிடைக்கும். எப்படி வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே தான் வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பமும் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதாரோட அவங்களுடைய பேங்க் வந்து லிங்க் ஆயிருக்கும். அப்போ அந்த பேங்க் லிங்க் ஆனதை வச்சுட்டு அதில் எவ்வளோ வருமானம் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்கள்ட்ட எவ்வளோ வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி வச்சு பார்க்கும்போது 2.5 லட்சத்தை தாண்டிடுச்சு உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் குடும்பத்துலன்னா ஒருத்தவங்க, அதாவது கணவருக்கே வந்து 2.5 லட்சம் தாண்டுது அப்படிங்கும் போதே உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் போயிடும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பசங்களாம் வேலை செய்கிறாங்க, இன்னும் அதிக வருமானம்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கலாம் வாய்ப்பில்லை. அப்போ பார்க்கும்போது எல்லாருக்கெல்லாம் சிலிண்டர் வரப்போகிறதுல வர்றதே குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான். அந்த ஆட்கள் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் வருஷத்துக்கு வச்சுருக்கவங்களா இருக்கணும். அப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 கொடுக்க மாட்டாங்க, 3 தான் கொடுப்பாங்க. அந்த 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா காசாக போடுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசாக வந்ததுக்கு பிறகு அதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் ஸ்கீம் வந்து அன்னபூர்ணி சூப்பர் 6 வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அறிவிப்பு வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொன்றும் அவருடைய வாயாலேயே அப்பப்போ அறிவிப்பு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அவர் தான் கொடுத்தாரு, அப்புறம் வந்து பெண்களுக்கு அந்த சிங்கப்படை கொண்டு வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணன் சீரு, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மோதிரத்துக்குலாம் வந்து அறிவிப்பு வந்துருச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்து தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த சீர்களும் போயிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா இதை வந்து கொடுத்துருக்காங்க. வருமான வரம்பை வந்து கணக்காக வச்சுருக்காங்க. பார்க்க போகும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கட்டாயிரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது இல்லாமல் வந்து அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அது எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஃபார்ம் கொடுக்கணுமா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு இனி சொன்னாங்கன்னா நம்ம வந்து அறிவிக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும்தான் தகவலாக வந்திருக்கு. வேறு எதுவும் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல. இதை கொடுங்க அதை கொடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லலை. இதோட சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இனி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறது மகளிர் உரிமை தொகை தான். ஏன்னா 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ 2500 ரூபா உயரும்ட்டு. அது 2500 ரூபாவில் சீக்கிரமாக உயராது, படிப்படியாக தான் உயரும். அதனால் 1000 ரூபாலேருந்து உயர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, இப்போ இருந்துட்டு போட்டும். இன்னும் வாங்காதவங்க 1 கோடி பேர் இருக்காங்களே, அவங்க எப்போ அப்ளை பண்ணுறதுங்கிறத பெரிய தேவையாக இருந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு. அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க அறிவிக்காமல் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை பற்றி ஏதாவது வந்து அப்டேட் போட்டாலோ இல்லை வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுனாலோ நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வீடியோவாக வந்து சொல்லுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.